போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸோ அவங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு தோலை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொன்னாங்க. ஸோ தோலை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அது பாசிபிளா மேம்? அவங்க ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சுதான் கல்யாணமும் பண்ணியிருந்திருக்காங்க. பட் போஸ்ட் வெட்டிங் அந்த சிவியாரிட்டி ஆஃப் ஆக்னி அதிகமாகிறதுனால, தழும்பு அதிகமாகிறதுனால he felt that she became ugly. பிம்பிள்ஸ் பெரிய ஒரு அதாவது நாட் ட்ரீட்டபிள் இல்லை அன்ட்ரீட்டபிள் இஷ்யூ கிடையாதுன்றதை நம்ம புரிய வைக்கணும். பட் இன்னமும் there are one sect of people who think இல்லை இது போயிடும், நம்ம வீட்லேயே அப்ளை பண்ணலாம், இதை பண்ணலாம், சில பேர் பிச்சிருவாங்க. பட் அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும், இந்த மாதிரி இது ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பின் விளைவுகள்லாம் எதுவும் வராமல் இருக்கும் அப்படின்றது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் நாராம்குமார். இன்னைக்கான உரையாடல நம்மளோட இணைஞ்சிருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்ட் அர்ச்சனா அவர்கள். மேம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட டைமுக்காக. நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த அட்வர்டைஸ் மூலமாக இந்த ஃபேரின் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பூம் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் மூலமா இந்த ஃபேர்னஸ் கிரீமியெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தவங்களும் இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒருத்தர் தன்னை அழகாக்கிக்கணும்னு உங்ககிட்ட கவுன்சிலிங் வரவங்க இருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சோஷியல் ப்ரெஷர் இல்லைனா இந்த சோஷியல் மீடியாவினுடைய இம்பேக்ட் மூலியமாக உங்ககிட்ட நிறைய பேர் நான் அதை பண்ணிக்கணும், இதை பண்ணிக்கணும், ஃபில்லர்ஸ் வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே மேம், அவங்கள பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். இஸ் தேர் எனி கேஸ் மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டக்குன்னு நான் சொன்ன ஞாபகம் வருது? ஸோ இது நான் என் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த இனிஷியல் டைம் which was 11 years. ஓகே ஓகே. ஸோ அப்போது ஒரு நான் கரெக்டாக சொல்லலாம், மேபி ஒரு 27-28 year old மேரிட் உமன். ஸோ அவங்க அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் சிவியர், இந்த கிரேட் 4, அதாவது கட்டி கட்டியாக கொஞ்சம் வரும். அண்ட் அது நிறைய தழும்பு விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்க. ஸோ அவங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு தோலை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொன்னாங்க. ஸோ தோலை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அது பாசிபிளா மேம்? நோ. ஓகே. ஸோ அது கேட்கும்போது, ஸோ நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் மென்டலி அவங்களுக்கு. ஆமாம், பிகாஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா அவங்களுக்கு எதனால அவங்க. ஸோ ஷீ டோல்ட் மீ தட் அவங்களுக்கு அந்த யங் ஏஜ்லேருந்தே பிம்பிள்ஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கு, நடுவில் கண்ட்ரோலாக இருந்திருக்கு. அண்ட் ஜென்ரலி ஆக்னே ஆன் அண்ட் ஆஃப் ஃப்ளேர்ஸ் இருக்கும். இஃப் சப்போஸ் நம்ம ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டா. அண்ட் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், டயட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சுதான் கல்யாணமும் பண்ணியிருந்திருக்காங்க. பட் போஸ்ட் வெட்டிங் அந்த சிவியாரிட்டி ஆஃப் ஆக்னி அதிகமாகிறதுனால, தழும்பு அதிகமாகிறதுனால he felt that she became ugly. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மேரிட்டல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால she wanted to make herself more appealing to her husband to convince him இதுன்னு. ஸோ இதில் என்னென்னா, நம்ம இங்கே அந்த இண்டிவிஜுவலை மட்டும் பார்க்காம அந்த இண்டிவிஜுவலோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நம்ம பேசணும். ஃபஸ்ட்டு இது பிம்பிள்ஸ் பெரிய ஒரு அதாவது நாட் ட்ரீட்டபிள் இல்லை அன்ட்ரீட்டபிள் இஷ்யூ கிடையாதுன்றதை நம்ம புரிய வைக்கணும். ஆனால் இப்போது நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆயின்மெண்ட்ஸ்லேருந்து டேப்லெட்ஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் வைஸுமே நிறைய இருக்குது. ஸோ இன்னொன்று, வி ஹாவ் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதில் நிறைய ஃபேக்டர்ஸும் ப்ளே பண்ணுன்ட்டு. அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ அவங்க அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது இட் வில் ஆல்சோ ப்ளே ஆன் தேர் மென்டல் மேக்கப் ஆஸ் வெல் இல்லையா? ஸோ அதனால தான் ஜென்ரலாகவே நாங்கள் படிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, ஆக்னே இஸ் அ மார்பிட் டிஸார்டர். மீனிங் அது நம்மளை எல்லா விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால. ஸோ இட் டிட் டேக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ டு கவுன்சில் ஹர் பேரண்ட்ஸ், ஹர் இன்லாஸ். அண்ட் அவங்க ஒரு 2-3 வாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஐ டோல் ஹர் தட் இட் இஸ் ட்ரீட்டபிள். என்னன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் ஸ்லோவாக நம்ம அட் அ டைமே எல்லாமே பண்ணிட முடியாது இல்லையா? அவங்க ஸ்கின் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது நம்ம பார்க்கணும் அண்ட் ஆல் தட். And to boost her confidence was a little difficult. But
எவ்ரி இண்டிவிஜுவல் வந்துட்டு ஐ பர்சனலி ஃபீல் தே ஷுட் பி கான்ஃபிடென்ட் இனஃப். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கு. இப்போ முந்தினா வந்து எங்கே கரெக்டாக போகணுன்னு தெரியாது, இல்லை என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலான்ட்டு தெரியாது. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் பிக் அண்ட் சூஸ் மாதிரி இருக்கு. ஸோ ட்ரீட்டபிளான கண்டிஷனை வந்துட்டு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ட்ரீட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதனால தான் பிம்பிள்ஸ் வரும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இது அந்த ஏஜ்ல வர்றது தான், அது வந்துட்டு போயிடும், அதை ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்லைன்னு. ஆனால் நிறைய பேருக்கு இஃப் லெஃப்ட் அன்ட்ரீட்டட் அது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஸ்கார்ஸ் ஆகிறதோ இல்லை பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருக்கும்போது அவங்க வளர தான் அது அவங்களுக்கு பாதிக்கும். ஸோ அதனால முன்னாடியே வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா we'll be able to prevent this to a certain extent. So that was one thing which had a huge impact on me because எனக்கு நான் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்டார்ட் பண்ணதுனால அப்போ வந்து ஓகே ஒரு ஆக்னேங்கிறது ஒரு காமன் இஷ்யூ, பட் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பேஷண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ அதை புரிய வைக்கணும், அதை ட்ரீட் பண்ண முடியும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு எதுவுமே பண்ண முடியாது, என்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டு இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம். ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு 3-4 தடவை வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐ லாஸ்ட் டச் வித் ஹர். ஐ ஹோப் wherever she is okay. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஸ்கின் அந்த முகப்பரு வந்து அந்த கிரேட் 4 ஆக்னே இருக்கிறதுனால தழும்பு வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஆல்சோ பிகாஸ் ஐ ப்ராபப்ளி ஃபீல் அந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறதுனால அவங்க வந்து என் ஃபேஸை என்னாலே கண்ணாடியில் பார்க்க முடியல, எனக்கு கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு கோவம் வருது. ஸோ எனக்கு வந்து என் ஸ்கின்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கு இருக்குது, என் ஸ்கின்னை தொடவே எனக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு நம்ம பேஷண்ட்டோட எம்பத்தைஸ் தான் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அண்ட் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது ஒன்று. ஆல்சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வி ஷுட் டேக் த ஹெல்ப் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ ஒரு பக்கம் நம்மளும் அவங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணணும். தட் இஸ் இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவோம். தட் இஸ் கைடிங் அவங்கள வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம், இது பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, இந்த டிஃப்ரென்ஸ் வரலைன்னா நம்ம பிளான் பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இண்டிவிஜுவலுமே நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்களுக்கு இதுதான் இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் வரும், இது வரலைன்னா இப்படி பண்ணலாம்னு நம்ம சொல்லிட்டு சைட் பை சைட் நம்ம கொடுக்குற கவுன்சிலிங் இல்லாமல் we should also take the help of நான் சொன்ன மாதிரி either a psychiatrist or a psychologist. ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா அவங்களோட அந்த மென்டல் பிரேக் டவுன் ஆகாமல் அவங்கள வந்துட்டு என்ன பண்ணால் வந்துட்டு தே வில் பூஸ்ட் தேர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து அவங்க அதை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்ந்து ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ எல்லா வகையிலுமே வந்துட்டு மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி அவங்களுக்கான ரிசல்ட்டையும் நம்ம வந்து as soon as possible மேக் பண்ணும்போது ஒரு பிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ சப்போஸ் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இல்லாமல் இப்போ இதே மாதிரி இன்னொருத்தங்க இதே இஷ்யூஸோட வராங்க, பட் அவங்களுக்கு வந்து லெட்ஸே அவங்களுக்கு ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்குது, பிசிஓஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம கைனகாலஜிஸ்டோட ஹெல்ப் எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக எந்த விஷயத்துக்கு யாரை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டையும் சொல்லிடணும். ஸோ இப்போ நான் இவங்ககிட்ட நான் சொல்லும் போது நான் சொன்னேன், நான் உங்க கூட வந்துட்டு ஐ வில் பி தேர் அட் எவ்ரி ஸ்டெப், பட் ஆல்சோ நம்ம இவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். இது பண்ணும்போது இட் வில் ஆல்சோ ஒன்று பூஸ்டிங் தர் கான்ஃபிடன்ஸ், ஒன்று தே வில் பி மோர் கம்ப்ளைண்ட் வித் த ட்ரீட்மெண்ட். அதாவது அவங்க அப்படியே ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த சரும பராமரிப்பில் இந்த முகப்பொருட்கள் இந்த ஆக்னிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய முக்கியமான பங்கு வகிக்குது. மனதளவுலையுமே சில மாற்றங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துது, அவங்கள செல்ஃபாகவே டவுன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த முகப்பொருட்களுக்கான சில விஷயங்கள் நம்ம பேசணும்னு ஆசைப்படுறேன். அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்னியா மாறும், அதுக்கப்புறமா அது ஸ்கேராக மாறிடும். அப்படி இருக்கும்போது எந்த டைமில் இல்லை யாரெல்லாம் ஒரு கன்சல்டன்சிக்கு வரலாம், இல்லை யாரெல்லாம் இது இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ பொதுவாக ஜென்ரலாகவே ஒரு பேரண்ட்டுக்கு பிம்பிள் இருந்தாலே 50% சான்ஸ் சைல்டுக்கு வரும், ஏதாச்சும் ஒரு சைல்டுக்கு வரலாம். இல்லை அவங்களுக்கு 2 சில்ட்ரன் 3 சில்ட்ரன் தான் யாருக்கு வேணாலும் அந்த பிம்பிள் வரலாம். ரெண்டாவது அவங்க ஸ்கின் டைப்பே கொஞ்சம் அந்த ஆயிலியாக போக ஸோ அது நம்மளுக்கு யூஸ்வலி இந்த ஒரு 12 to 13 years ஆஃப் ஏஜ், அந்த பியூபர்ட்டி இல்லை ப்ரீ பியூபர்ட்டல் ஏஜில் தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இது இல்லாமல் அடல்ட் ஆன்செட் ஆக்னேன்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஒன்று அடாலசென்ட் ஏஜில் வந்து
கண்ட்ரோல் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 25-30 இயர்ஸ்ல திருப்பி ஒரு ஃபிளேர் வருது. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த 25-30க்கு மேலே தான் வந்துட்டு ஆக்னியே வரும். ஸோ இந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஆக்னே ப்ரோன் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இப்போ வந்துட்டு பீப்புள் ஆர் வெரி கான்ஷியஸ். அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிம்பிள்ஸ் வருது, ஒரு மாதம் இல்லை 2 மாதம் பார்ப்பாங்க, போகலைன்னா தே இமிடியட்லி கம். பட் இன்னமும் தெர் ஆர் ஒன் செக்ட் ஆஃப் பீப்புள் ஹூ திங்க் இல்லை இது வந்துட்டு போயிடும், நம்ம வந்து வீட்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணலாம், இதை பண்ணலாம். சில பேர் பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும், இந்த மாதிரி வந்து இது வந்து ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பின் விளைவுகள்லாம் எதுவும் வராமல் இருக்கும் அப்படின்றது. முகப்பரு அப்படிங்கிறது வெறும் அதாவது சரும பிரச்சனை மட்டும் கிடையாது, மரபணு சார்ந்து இல்லைன்னா அவங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உள் சார்ந்த பிரச்சனைகளுடைய வெளிப்பாடாக கூட இருக்கு. அதுக்கு நீங்க வந்து கைனகாலஜிஸ்டா இருக்கலாம், இல்லை சைக்காட்டிஸ்டா இருக்கலாம், மற்றவங்களோட உதவியோடய அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவைப்படும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி மேம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன். ஆக்சுவலா உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.